தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் உண்மையாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக நாம் ஒரு அருமையான தலைப்பில் இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பின் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இது ஒரு அருமையான செய்தியாக, தலைப்பாக அமைந்து நம்முடைய முற்பிதாக்களை தேவன் எப்படி தெரிந்து கொண்டு அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார், அவர்களோடு கூட உடன்படிக்கையை செய்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம், தியானம் செய்து கொண்டு வருகிறோம். உபதேசிக்கிற எனக்கு இந்த செய்தி மிகவும் ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இன்னும் பல படிகள் மேலே செல்லக்கூடிய அளவிற்கு விசுவாசம் உயர்ந்திருப்பதையும் என்னால் காண முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பில் இதுவரைக்கும் நாம் 19 பாகங்கள் தியானம் செய்து வந்திருக்கிறோம். 19 பாகங்கள். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 20 நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ள அல்லது அத்தியாவசியமான செய்தி என்றே நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம், தேவன் என்பவர் யார் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தெரிந்து கொள்ளாமல் பலவிதமான குழப்பத்தில் தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த தெய்வத்தை எப்படி தேட வேண்டும், அந்த தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன, சொல்லியிருக்கிறவைகள் என்ன என்பதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லலாம், அல்லது விருப்பம் காட்ட மாட்டேன்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். சரி, நாம் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான உபதேசங்களையும் படித்தவர்களாக, அதை இரவும் பகலும் தியானம் செய்து கொண்டு வருகிற ஜனங்களாக நாம் இருக்கிறபடினாலே, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற நம்மை படைத்த தேவன், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த பாசம், பரிவு, அன்பு எப்படிப்பட்டது. அன்பு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அன்புக்கும் இறைவன் நமக்கு காண்பிக்கிற அன்புக்கும் வித்தியாசம் பெரியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு என்ன என்று பார்த்தால் சின்ன ஒரு மடுகு என்று சொல்லுவார்கள், அது போன்றது. ஆனால் இறைவனுடைய அன்பு என்பது மலை போன்றது, பெரியது. அகாப்பே அன்பு என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பினால் நம்மை அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் இந்த வேதத்தின் மூலமாக படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் பாகம் 20க்குள்ளே வந்திருக்கிறோமே. இந்த செய்தியினுடைய துணை தலைப்பு, சப்டைட்டில் என்று சொல்லப்படுகிற 11 சப்டைட்டிலை நான் வாசித்து விட்டு, அதற்கு பிறகு இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத குறிப்புகளையும் வாசித்து விட்டு நேராக நாம் பாகம் 20க்குள்ளே சென்று விடுவோம். இன்று நாம் காணப்போகிற ஒரு அருமையான கதாபாத்திரம் யார் என்று பார்த்தால், ரூத் என்று சொல்லப்படுகிற அருமையான நிஜ உலக கதாநாயகி. இந்த ரூத் என்பவள் யார், அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது, எப்படி தேவன் அந்த மகளுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்பதுதான் வரலாறு. அதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இதனுடைய செய்தியின் துணை தலைப்புகளை வாசித்து விடுகிறேன். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? நிச்சயமாக அவருக்கு தெரியும். 2, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார். 3, எதற்காக அழைத்தார். 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார். 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன. 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார். 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா. 10, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். 11, சங்கீத புத்தகத்தில் வருகிறது இந்த குறிப்பு. 147வது சங்கீதம் 4வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். உங்களையும் என்னையும் மட்டும் அவர் பேரிட்டு அழைக்கிறவர் அல்ல, உங்களுடைய பெயரை மட்டும் என்னுடைய பெயரை மட்டும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறவர் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தகப்பன் தாய் இந்த பூமியில் வைத்த பெயர்கள் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதே போல்
அந்த பெயரை சொல்லி அழைக்கிற தேவன் அவருக்கு விருப்பப்படி நம்முடைய பெயர்களையும் மாற்றி இருந்தார் என்பதையும் நாம் பார்த்து வந்தோம் இந்த வரலாற்றில். இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்து அந்தரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிறவர், நட்சத்திரங்களை உண்டு பண்ணி அந்தரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் நான் தான் சிருஷ்டித்தேன், அவைகளுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய பெயரும் நமக்கு தெரியும். சில சொல்லுவாங்க, பிள்ளைங்க கோபமாக ஏதாவது செஞ்சதுன்னா வால் நட்சத்திரம் போல இருக்கிறானே, சரியான துருவ நட்சத்திரம் இருக்கானே. இந்த வால் நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் இந்த 2 நட்சத்திரத்துடைய பெயர் தான் எனக்கு தெரியும். சில சொல்லுவாங்க 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது, அது ரோகிணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் என்று நிறைய பெயர்களெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவர் சொல்லுகிறார், உனக்கு தெரிந்தது 1 2, மற்றவர்களுக்கு தெரிந்தது 27 நட்சத்திரங்கள், எனக்கு எல்லா நட்சத்திரங்களுடைய பெயரும் எல்லா நட்சத்திரங்களின் பெயரும் எனக்கு தெரியும். ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டார் நேம் என்று சொல்லுகிறார். இந்த இப்படிப்பட்ட தேவன் தாங்க நமக்கு வேணும். நம்மை குறித்து அணுவணுவாய் அறிந்து வைத்திருக்கிறவர், நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் சம்பாஷித்துக் கொண்டு வருகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 வேத குறிப்புகள். ஒன்று ஆதியாகம புஸ்தகம், 2வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆதியாகமம் 32:28 இப்படியாக வருகிறது, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. பழைய பெயர் யாக்கோபு, புதிய பெயர் இஸ்ரவேல் என்று வைத்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்படிப்பட்ட உரிமை பாராட்டுகிறவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மிகவும் சந்தோஷம். ரட்சிக்கப்படாமல் இறைவனை குறித்து, அதாவது இந்த ஜீவனுள்ள இறைவனை குறித்து தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் உங்களை பார்த்து இந்த செய்தி வருகிறது. உங்களை உருவாக்கினவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை உருவாக்கினவர் நான் தான், உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உன் பேர் எனக்கு தெரியும், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யாருமே இவரை போல சொந்தம் கொண்டாட முடியாது. பிரியமானவர்களே, உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் படைத்தவர் மட்டும்தான் படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவருடைய மகனாக மகளாக அவர் நம்மை ட்ரீட் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். மீட்டுக்கொண்டேன், ஐ ரிடீம்டு யூ என்று சொல்கிறார். எதில் இருந்தெல்லாம் அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் என்பது அது ஒரு பெரிய வரலாறு. அது இந்த செய்திக்குள்ளாக வராது. மீட்பர் என்ற நாமத்தில் ஒரு நாள் அதற்காக நான் தனியாகவே இறைவனுடைய வார்த்தையை கொண்டு வருவேன். பிரியமானவர்களே, இதுதான் இந்த விஷயத்தின் ஊடாக இன்று நாம் பார்க்க போகிற நிஜ உலக கதாநாயகி. நிறைய கதாநாயகர்களை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம், கதாநாயகிகளையும் ஒரு சிலரை நாம் பார்த்து வந்தோம். இன்று பார்க்க போகிற நிஜ உலக கதாநாயகி, அவளுடைய பெயர், அந்த தாயுடைய பெயர் ரூத். நான் இப்படியாக ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறேன், ட்ரூத் ஃப்ரம் ரூத். ட்ரூத் ஃப்ரம் ரூத், அதாவது உண்மை என்று சொன்னால் ரூத் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக தன்னுடைய குடும்பத்தில், தான் புகுந்த வீட்டில், தன்னுடைய மாமியாருக்கு கீழே எப்படி அந்த மகள் வாழ்ந்தாள் என்பதை தான் இன்று பார்க்க போகிறோம். அதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு மருமகள், இப்படிப்பட்ட ஒரு மாமியார் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைஸ்டு மதர் இன்லா அண்ட் டாட்டர் இன்லா இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இப்படிப்பட்ட நபர்களை இறைவன் நேசிக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த உலகத்தில் மாமியார் சண்டை, மருமகள் சண்டை என்பது தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மாமியார் மருமகளை எப்பொழுது தீர்த்து கட்ட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள், அல்லது மாமியார் என்னோடவே இருக்கக்கூடாது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம், இப்பொழுது இருக்கிற இந்த புதிய தலைமுறை. மாமியார் அதே போல, என்னுடைய மருமகள், அவளை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை, அவளுடைய கையிலே சமைத்து கொடுக்கிற சமையலை என்னால் சாப்பிட பிடிக்காது, எனக்கு முடியாது என்று சண்டை போடுகிறவர்கள். இப்படி எக்கச்சக்கமாக ஏராளமாக மாமியார் மருமகள் சண்டைகள் தினந்தோறும் செய்திக்கே வந்து விடுகிறது, டெலிவிஷன் நியூஸ் சேனலில் வந்து விடுகிறது. அந்த அளவிற்கு கிரைம் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இவங்களுக்குள்ள அதிகமாக வருது. 2 பேருமே பெண்கள் தான். ஒரு காலத்தில் இன்று மருமகளாய் உள்ளே வருகிறவர்கள் இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மாமியாராக போகிறார். இன்று மாமியாராக இருக்கிறவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மருமகளாய் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தவர்கள். அதை ஏன் மறந்து போகிறது இந்த பெண் சமுதாயம், மகளிர் சமுதாயம் என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையில் இறைவன் உங்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்.
அவர் எப்படிங்க என்ன பெயர் சொல்லி அழைத்தார்? இன்று உங்கள் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இப்பொழுது உங்களுடைய மனசாட்சியில அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். உங்களை பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் அவர் மனதுருகுகிறபடினாலே தான் என்னை கொண்டு தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு இப்படியாக தேவனுடைய உபதேசங்களை அழகாக போதித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் வரலாறு. ஆகவே இந்த ட்ரூத் ஃப்ரம் ரூத் என்ற இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போகிறது என்னவென்று பார்த்தால், ரூத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 1 17 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். இப்பொழுது அதனுடைய பின்னணி அல்லது உட்கருத்து எப்படியாக இருக்கிறது அந்த மகளுடைய வாழ்க்கையில என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மாமியார் இடத்துல, அதாவது நவோமி என்று சொல்லப்படுகிற அந்த மாமியார், அவர் எந்த சமுதாயத்திலிருந்து வந்தார் என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அதே போல இந்த ரூத் என்பவள் மோவாபியருடைய வாரிசுகளாக வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மோவாபியர்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஆபிரகாமுடைய செத்தப்பா மகன் என்று சொல்லப்படுகிற லோத் தன்னுடைய மகள்களுக்கு மூலமாக பெற்றெடுத்த மகன்களுடைய பெயர்களில் ஒன்று மோவாப் என்று வருகிறது. இந்த வரலாறை எல்லாம் பார்க்கும் பொழுது அதே போல இவர் இந்த ரூத் என்று சொல்லப்படுகிற இந்த தாயானவள் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த சூழ்நிலைகள் தலைக்கீழாக மாறிப்போனது. இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர் பெயர் வந்துட்டு போவாஸ் என்று பார்க்கிறோம். இந்த போவாஸ் எங்கிருந்து வருகிறார் என்று பார்த்தால், ராகாப் என்னும் ஒரு மனுஷியை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே. அந்த மனுஷி தன்னுடைய சரீரத்தை விற்று அந்த நாளிலே பிழைப்பு நடத்தினால், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம். அந்த ராகாப் என்னும் அந்த மனுஷி வேவு பார்க்க சென்ற நம்முடைய முற்பிதாக்களிலே 12 கோத்திரங்களிலே 2 கோத்திரத்தை சார்ந்த யோசுவா மற்றும் காலேப் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து அவர்களை உயிரோடு கூட வெளியே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அந்த மகள் இரவின் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்து நிமித்தம், இந்த ராகாப் என்று சொல்லப்படுகிற மனுஷி இஸ்ரவேல் ஜனங்களில் ஊடாக பிறந்தவள் அல்ல, அந்த பிளட் லைன்ல வரல. ஆனாலும் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை கேட்ட மாத்திரத்திற்கு பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் ஊடாக அந்த மனுஷி இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள தேவனே உண்மையான தேவன் என்பதை அறிந்து, அவளே அதை புரிந்து கொண்டு, தேவ மனுஷர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள், நாளைக்கு இந்த கானான் தேசம் அவர்கள் கையில போக போகிறது, அப்பொழுது இந்த தேசத்தில் இருக்கிற அந்த 5 விதமான ராட்சச கூட்டங்களையும் இறைவன் அழித்தே போடுவார், அது எனக்கு தெரியும், நான் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கு முன்பாக இவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அந்த யோசுவா மற்றும் காலேப் அவர்களை காப்பாற்றின அந்த சகோதரி நிமித்தம், அந்த ராகாப் என்ற அந்த மனுஷின் நிமித்தம் இறைவன் அவளையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த தாய்க்கு பிறந்த மகனுடைய பெயர் தான் போவாஸ் என்று பார்க்கிறோம். இந்த வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. முதல் கொடல் முற்றும் கொடல் என்று சொல்லுவார்கள். அதுபோல ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் உலகத்தில் எல்லாருடைய வரலாறுமே, நீங்களும் நானும் ரொம்ப யோகியம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. இறைவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. அவர் நமக்கு நீதியானார், அவரே நமக்கு மீட்பரானார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வெளிச்சம் நம்மேல் வந்திருக்கிறது, அவருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வர 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 நம்ம விருத்தியாகி கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தில். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ராசஸிங் பீரியட்ல நம்ம இருக்கிறோம். முழுமையாக பரிசுத்தம் அடையவில்லை பிரியமானவர்களே. இறைவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம இடத்துல இல்லை. இருந்தாலும் உடைந்து போன சமுதாயத்தை, உடைந்து போன குடும்பத்தை, தலைகீழாக கவிழ்த்து போடப்பட்ட குடும்பங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தக்கூடிய பணியில இறங்கி நம்முடைய தேவன் அன்று முதல் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வரலாறு. சரி, ரத்தின சுருக்கமாக இந்த மனுஷி, அதாவது ரூத் என்பவள் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தன்னுடைய மாமியாரிடத்தில் பேசுகிறார் என்று பார்ப்போமா? அதற்கு முன்பாக 1-5 வசனங்கள் முதலாவது வாசித்து விடுகிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தான் எலிமெலேக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனைவியோடும், தன் மனைவி என்பவள் நம்முடைய நவோமி அவர்கள். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாபு தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அந்த இடத்துல போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பஞ்சம்.
அந்த பஞ்சத்து நிமித்தம் அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இருந்தால் நம்ம செத்து போய்விடுவோம், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. அந்த தேசத்திலே அந்த நாட்களிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடிற்று என்று நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் இப்படியாக வர, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான் என்று பார்க்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா பஞ்சம் வருகிறது, 2வது தன்னுடைய புருஷனும் இறந்து போகிறான். அந்த மாத்திரத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய 2 மகன்களோடு கூட நவோமி அந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய மகன்களுக்கு 2 பெண்களை தேடி கட்டி கொடுக்கிறார்கள். அந்த பெயர் தான் ஒன்று ரூத், இன்னொன்று ஓர்பால் என்று வருகிறது. சரி, இந்த 2 மகன்களுக்கும் திருமணம் செய்த மாத்திரத்தில் ஒரு 10 வருடத்திற்குள்ளாக 2 மகன்களும் இறந்து போய் விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது பஞ்சம், அதன் நிமித்தம் இடம்பெயர்கிறார்கள். கணவன் இல்லாத ஒரு குடும்பம், ஒரு சூழ்நிலை, பரிதவிப்பான ஒரு காலகட்டம். தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த மகன்களும் 2 பேரும் இறந்து போய்விடுகிறார்கள். இப்பொழுது மாமியார் மற்றும் 2 மருமகளில் மட்டும் 3 பெண்கள் தவிக்கப்படுகிறார்கள். தவிக்கப்படுகிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது தான் வரலாறு. இந்த சூழ்நிலையில மாமியார் ஆகிய நவோமி என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று விடுங்கள். எனக்கு கணவன் இறந்து போய்விட்டார், எனக்கு இருந்த 2 மகன்களும் இறந்து போய்விட்டார்கள். இதற்கு பின்பு நான் திருமணம் செய்து கொண்டு அவர் மூலமாக நான் பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிற அளவிற்கு எனக்கு வயதும் இல்லை. நீங்கள் இளைய வயதில் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. தயவு செய்து என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் உங்களுடைய பிறந்த வீட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறாள் என்று பார்க்கிறோம். அதில் ஒரு மனுஷி ஓர்பால் என்று சொல்லுகிறவள் மாமியாருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவளாக, விசுவாசம் எந்த அளவிற்கு அந்த தாய்க்கு இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஓர்பால் என்று சொல்லுகிறவள் ஓரமாய் போய்விட்டால். அதற்கு பிறகு அந்த மனுஷியுடைய வரலாறு இந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் இன்னொரு மருமகளாக இருந்த ரூத் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய வரலாறு, அவருக்கு ஏற்பட்ட முடிவு, தேவன் எப்படி அந்த தாயை ஆசீர்வதித்தார் என்பதை தான் பார்க்க போகிறோம். சரி, 16 ரூத் 1வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக வருகிறது. ரூத் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த மனுஷியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று சொன்னால், ஓர்பால் எப்படி முடிவெடுத்தாலோ அதே போல் இந்த ரூத்தும் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ரூத்துடைய விசுவாசம் ஒரு வித்தியாசமான விசுவாசமாக அமைந்துவிட்டது, தேவனுடைய விசுவாசமாக அமைந்துவிட்டது என்பதற்கு இதுதான் அடையாளம். அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தாள் என்பது நமக்கு புரிய வரும். பிரியமானவர்களே, தன்னுடைய மாமியாரை பார்த்து இப்படியாக சொல்லுகிறாள், நீர் என்னை போக வேண்டும் என்று சொல்வது சரியல்ல, நான் உன்னோடு தான் இருப்பேன், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு வழியாக இருக்கிறார், அவர் இதுவே வழி என்று காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ரூத் அந்த நாளிலே தன்னுடைய மாமியார் இடத்துல நீ போகும் இடத்துல நானும் வருவேன் என்று சொன்னது போல, என் தேவன் எனக்கு காண்பித்த வழியில நான் தொடர்ந்து நடப்பேன் என்ற நம்பிக்கையும் உறுதியும் விசுவாசம் ரூத்துக்கு இருந்தது போல இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அடுத்த வார்த்தை எப்படி வருகிறது, நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நான் தங்குகிற இடத்துல என் தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய அளவிற்கு நம்முடைய விசுவாசம் உயர்ந்திருக்கிறதா பிரியமானவர்களே? இதோ வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொல்லியிருக்கிறாரே. எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் இருக்கிற இடம் இதுதான். ஆகவே இந்த இடத்தில் நான் தங்குவேன் என்று ரூத் அந்த நாளிலே தன்னுடைய மாமி இடத்திலே சொன்னது போல, நவோமி இடத்தில் சொன்னது போல, நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய தேவனாகிய உங்களுடைய கர்த்தரை நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா? நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ காண்பிக்கிற வழியிலே நான் நடப்பேன், நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் ரூத் என்கிற ஒரு அருமையான மனுஷி. 3வது ஸ்டேட்மெண்ட் எப்படி வருது பாருங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எப்படி வந்திருக்கும் பிரியமானவர்களே? நான் நினைக்கிறேன் நவோமி அவர்களுடைய ஜப வாழ்க்கை இந்த மனுஷி பார்த்திருப்பாள், மருமகள் பார்த்திருப்பாள். புருஷன் போய்விட்டார், மகன்கள் போய்விட்டார், தேசத்திலே பஞ்சம், தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வயது சென்ற காலத்தில் இந்த மாமியார் என்னை தன்னுடைய தாய் வீட்டிற்கு போக சொல்லுகிறார்களே, நான் எப்படி விட்டு போவேன்? யாருமே இல்லாத ஒரு ஆண் துணையே இல்லாத ஒரு சூழ்நிலையில நானும் போய்விடுவேன் என்று சொன்னால்
இந்த மனுஷி எப்படி உயிர் வாழ்வாள், உயிர் பிழைப்பாள் என்று சொல்லுகிற ஒரு மனுஷியாக, ஒரு நல்ல குணாதிசயம் படைத்த குணசாலியான ஸ்திரியாக இந்த ரூத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஆகவே நீ போகிற இடத்துல நானும் வருவேன், நீ தங்குகிற இடத்துல நான் தங்குவேன், நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணுவேன். ஆறாவதாக சொல்றாங்க, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கும் அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் என்று பார்க்கிறோம். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற யங்கர் ஜெனரேஷன் 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த பெண் பிள்ளைகள், தயவு செய்து திருமணத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறவர்கள், திருமணத்திற்குள்ளாக நுழைய போகிறவர்கள், நீங்கள் யாரும் இறைவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு இந்த மனுஷியுடைய வாழ்க்கையை கவனமாக நீங்கள் உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக பஞ்சம் வந்தாலும் இறைவனே நீரே என் தஞ்சம், ஒரு மன உறுதி நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நான் புகுந்த வீட்டிலே என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார், அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இந்த மனுஷியை நீங்கள் ரோல் மாடலாக வைத்து உங்களுடைய புகுந்த வீட்டிற்குள் நுழைவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இப்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் இந்த மனுஷிக்கு இறைவன் வேற ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். எந்த இடத்திலிருந்து கிளம்பி வந்தார்களோ அதே இடத்திற்கு இவர்கள் திரும்ப போகிறார்கள். பெத்லகேமில், யூதாவில் உள்ள பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊருக்கே திரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது போவாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தேவ மனுஷன் ரூத்திற்கு அடைக்கலம் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த குடும்பம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரூத்துடைய வாரிசு, அதே போல எலிமெலேக்குடைய குடும்பம், இரண்டுமே எப்படி வருகிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக 2 டிஃப்ரெண்ட் பிளட் லைன்ல வரதை நம்ம பார்க்கிறோம். எலிமெலேக்கு குடும்பம் வந்துட்டு யூதாவில் உள்ள பெத்லகேம் வாரிசுகள் என்று பார்க்கிறோம். எலிமெலேக்குடைய மனைவியுடைய பெயர் தான் நகோமி என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு பிறந்த 2 மகன்களுடைய பெயர் மக்லோன் மற்றும் கிலியோன் என்று பார்க்கிறோம். சரி, இந்த ராகாப் மற்றும் சல்மோன் தம்பதிகளின் மகன் தான் போவாஸ் என்று பார்க்கிறோம். இந்த ராகாப் என்பவர் யார்? நாம் பார்த்தோம், வேவுக்கு பார்க்க சென்ற 2 பிள்ளைகளை, தேவ மனுஷர்களை காப்பாற்றின அந்த மனுஷியின் பெயர் தான் ராகாப் என்று பார்க்கிறோம். அவருடைய கணவன் பெயர் சல்மோன் என்று பார்க்கிறோம். அவர்கள் பெற்றெடுத்த மகனுடைய பெயர் தான் போவாஸ் என்று பார்க்கிறோம். இந்த போவாஸ் என்பவருடைய தாய் தகப்பனுடைய அவர் பின்னணி என்ன என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதே போல நகோமி என்றால் இனிமையானவள் மற்றும் சந்தோஷமானவள் என்று பார்க்க முடிகிறது. ரூத் என்றால் இரக்கமுள்ள தோழி அல்லது நட்புறவு கொள்ளக்கூடிய ஒரு மனுஷி, குணாதிசயம் கொண்டவள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த லோத் தன்னுடைய மகள்கள் மூலமாக பெற்ற மகனின் பெயர் மோவாப் என்று பார்க்கிறோம். இந்த மோவாபியரின் கடவுள் பெயர் கொமேஷ் என்றால் மீனிங் டெஸ்ட்ராயர் என்று பார்க்கிறோம். இந்த லோத் தன்னுடைய மகள்கள் மூலமாக பெற்ற மகனின் ஒருவனுடைய பெயர் தான் மோவாப் என்று பார்க்கிறோம். இந்த மோவாப் என்று பார்க்கும் பொழுது, அந்த வரலாறு பார்க்கும் பொழுது, பிளட் லைனை பார்க்கும் பொழுது கரப்டட் பிளட் லைனாக இருக்குங்க. தகப்பன் தான் பெற்றெடுத்த மகள்கள் மூலமாக பெற்றெடுத்த மகனின் பெயர் தான் மோவாப் என்று வருகிறது. அந்த மோவாப் தேசத்தை சார்ந்த அந்த பிளட் லைனில் வருகிற வாரிசு தான் இந்த மோவாபிய பெண்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ரூத் மற்றும் ஓர்பால் என்று வருகிறது. ஆரம்பம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது பாருங்க. ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கிறது. ஒரு அருமையான பேக்ரவுண்டு, ஒரு அருமையான பின்னணி இருக்கிறது போல நமக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. ஆனாலும் அப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த இந்த சமுதாயத்தில், குடும்பத்தில், உலகத்தில் ஆண்டவராகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் இந்த பூமியில 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்து பிறந்து உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும், உங்களுடைய மீறுதல்களையும் என்னுடைய மீறுதல்களையும், அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் மன்னித்து முடிவு கட்டி சென்றிருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அந்த நாளிலே எப்படி ராகாபுடைய பின்னணியிலிருந்து வந்த அந்த குடும்பத்தையும், அதே போல இந்த
லோத் அவர்களுடைய பின்னணியிலிருந்து வந்த அந்த குடும்பத்தையும் எப்படி தேவன் இணைத்து வைத்திருக்கிறார் பாருங்க. அவரால் மட்டும்தாங்க இதெல்லாம் செய்ய முடியும். மனுஷன் முகத்தை பார்ப்பார், நானும் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொன்னது போல தேவன் ரூத்தின் உள்ளத்தை அந்த நாளிலே பார்த்தார். அதே போல ராகாபின் உள்ளத்தை அந்த நாளிலே பார்த்தார். இப்படிப்பட்ட உள்ளத்தை பார்க்கிற தேவன் இன்று உங்களுடைய உள்ளத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. இந்த அருமையான வரலாற்றில் இருந்துதான் நம்முடைய இயேசுவானவர் பிறக்கிறார் பிரியமானவர்களே. அந்த வரலாற்றினுடைய அந்த வாரிசுகளை நான் கொஞ்சம் வாசித்து விடலாம் என்று பார்க்கிறேன். அதாவது 4வது அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 17வது வசனம் இப்படியாக வருகிறது. அயல் வீட்டுக்காரிகள், நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அதாவது ரூத்துக்கு பெற்றெடுத்த குழந்தையை தான் அயலகத்தார் அப்படி சொல்றாங்க. நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தாவீதுடைய அப்பா ஈசாய் இருக்கார் இல்லையா, அந்த ஈசாயை பெற்றெடுத்தவர் தான் இந்த ஓபேத். இந்த ஓபேத்தினுடைய தகப்பன் யார், தாய் என்று பார்த்தால் ரூத் என்றும் போவாஸ் என்றும் வருகிறது பிரியமானவர்களே. இந்த சந்ததியில் இருந்துதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்து வருகிறார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசித்து காட்டுகிறேன். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூபினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயின் மகன் தாவீது என்று வருகிறது பிரியமானவர்களே. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உலகத்தில் பஞ்சம் மாறட்டும், சூழ்நிலையில் மாறட்டும், எந்த விதமான கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் அசையாமல் உறுதியாய் இறைவனை நாம் பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நமக்கு அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த நாளிலே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த சாரிபாத் விதவைக்கு எப்படி ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தாரோ, உணவை கொடுத்தாரோ, பஞ்சம் தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாயானவள் சொல்லுகிறார் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, இன்று ராத்திரி நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம் என்று ஒரு துக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் சாக ஆண்டவர் விடவே இல்லை பிரியமானவர்களே. ஆகவேதான் சொல்லுகிறார், நான் மனுஷன் அல்ல, மாறுவதற்கு நான் தேவன், நான் மாறாதவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறேன், உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும், ரூத்தினுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட குணாதிசயத்தை அந்த மகள் பெற்றிருந்தாள் என்று பார்த்தால், கீழ்ப்படிந்தாள் என்று பாராட்டுகிறோம். தன்னுடைய மாமியாரை மேன்மை பாராட்டினாள் என்று பார்க்கிறோம். இறைவனை விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். சரியான நேரத்திலே நல்ல தீர்மானங்களை மேற்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அதனாலே இன்று சரித்திரத்தில் இடம்பெற்றாள் என்று பார்க்கிறோம். 2 மருமகள்கள். ஒன்று ஒருபால் அவள் ஓரமாய் போய்விட்டால் சரித்திரத்தில் அதற்கு மேல் அவளால் இடம் பெற முடியவில்லை. ஆனால் ரூத் இறைவனுடைய மகளாக இருந்து விசுவாசித்ததினாலே கணவன் இறந்து போயிருந்தாலும் மறுமணம் செய்யக்கூடிய ஒரு ஸ்லாகியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே. வாலிப வயதில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராகிலும் கணவன் மரித்து போயிருந்தால் பயப்படாதீங்கள், திகில் அடையாதீங்கள். உலகம் முடிந்து விடவில்லை பெரியமானவர்களே. இறைவன் உங்களோடு கூட உயிரோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். உங்களை தைரியப்படுத்துவதற்காக தான் ரூத்திற்கு அந்த நாளிலே வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர், மீண்டும் ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவர். அந்த குழந்தையின் மூலமாக இயேசுவானவரை இந்த பூமியிலே வந்து பிறக்கக்கூடிய அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்ய துடித்துடித்துக் கொண்டிருக்கிறார் பெரியமானவர்களே. இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய கதவை திறப்பான் என்று சொன்னால் உள்ளே செல்வேன், அவனோடு கூட போஜன பானம் பண்ணுவேன், அவனோடு கூட சம்பாஷிப்பேன் என்று சொல்லுகிறாரே, அந்த தேவனை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்றபடி ஒரு கிறிஸ்தவ பிரசங்கம் என்பது பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே, மதத்தை மாற்றுவதற்காக அல்ல, இது மத பிரச்சாரமே அல்ல, மத போதனையே அல்ல. உங்களையும் என்னையும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மை தயாரித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உற்பத்தி செய்தவர், நம்ம இந்த பூமியில கொண்டு வந்து வைத்திருக்கிறவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதானே தவிர தகப்பனுக்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு இது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் எந்த இடத்துல போய் இறைவனை தேடினாலும் இப்படிப்பட்ட உபதேசங்களை எந்த இடத்திலும் உங்களால் தேட முடியாது, காண முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிரியமானவர்களே.
எங்களுக்கு செய்த தேவன் அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய அவர் துடிதுடித்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லதான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிற பெரிய மாணவர்களே. இந்த சத்தியம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை 4 பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய எதிர்பார்ப்புமா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் பல மடங்கு ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் பல மடங்கு உயர்வான இடத்துல கொண்டு வந்து தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தட்டும் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. Bye bye.